இன்றைக்கி மாமியார் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லஞ்ச் மேலே ரெசிபிஸ் என்னென்னு பார்த்துடலாமா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் கூடவே வெங்காயம் தக்காளி தொக்கு தான் பண்ணியிருந்தோம். ஒரு ஆள் சப்பாத்தி தேய்ச்சி கொடுக்க ஒரு ஆள் சப்பாத்தி போட நான் வந்து வெங்காயம் தக்காளி தொக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணுறதுனால எல்லாத்தையுமே டம்ளரில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் தேடி போடுறதுக்கு இந்த பிளேஸில் ஷிஃப்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஃபைனலாக சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, தக்காளி தொக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு வந்து தேங்காய் நிறையாவே இருக்குன்னு சொன்னாங்க. சரி தேங்காய் பால் சாதம் பண்ணிடலான்ட்டு அதுக்கு ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் பால் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக மீன் மேக்கரும் கேப்சிகம் போட்டு ஒரு ட்ரை கிரேவி மாதிரி பண்ணியிருந்தோம். தேங்காய் பால் சாதம் என் நாத்தனார் பண்ணிட்டாங்க. நான் கிரேவி மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். கிரேவி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு எடுத்த மீன் மேக்கரும் கேப்சிகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சோமா கிரேவி ரெடி ஆகிடும். ஃபைனலாக சாதம் கிரேவி வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.